இது வரைக்கும் அந்த அளவுக்கு மனித காலடி தடமே படாத பல பேர் போகணும்னு நினைக்கிற ஒரு மலைக்கு தான் இன்னைக்கு உங்களை கூட்டிட்டு போக போறேன். செம்ம பெரிய பெரிய மரம்லாம் இருக்கு. 2 நிமிஷம் நிக்க விட மாட்டேங்குதுப்பா நம்மள. டப்புன்னு காலில் ஏறுது. இந்த மலைக்கு வரணும்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை அடுக்கடுக்கா வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி என்னதான் இங்க இருக்கு? இனிமே தான் ஸ்டார்டிங்கே இருக்கு. இருக்கிறதுலே கஷ்டமான மலை பயணம் எதுன்னு கேட்டா எல்லாரும் சொல்றது வெள்ளங்கிரி மலை தான். ஆனா அதுக்கே டஃப் கொடுக்கிற ஒரு மலை எதுன்னு கேட்டா கண்டிப்பா இந்த மலையை சொல்லலாம். ட்ரெக்கிங்னா இப்படி இருக்கணும்டா. இன்னைக்கு நம்ம சவுத் இந்தியாலே டஃபஸ்ட் ட்ரெக்கிங்கான தென் கைலாயம்னு அழைக்கப்படுற அகத்தியர் மலைக்கு தாங்க உங்களை கூட்டிட்டு போக போறேன். கடல் மட்டத்துல இருந்து 6129 அடி உயரத்துல இருக்கிற அகத்தியரை பாக்குறது அவ்வளவு ஈஸி இல்ல. தயவு செய்து அகத்தியர் மலைக்கு வரதுக்கு முன்னாடி பிளட் டொனேட் பண்ணிட்டு வராதீங்க. ஏன்னா இங்கே நிறைய பிளட் டொனேட் பண்ண வேண்டியது இருக்கு. சித்தர்களின் சொர்க்க பூமியான அகத்தியர் மலையில நிமிஷத்துக்கு நிமிஷம் கிளைமேட் மாறுற இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள பல கடினமான பாதைகளையும் அருவிகளையும் தாண்டி செங்குத்தான மலையில ஏறி மேகங்களுக்கு மேல போய் நம்ம அகத்தியரை பார்க்க போறோம். ஃபைனலி வந்துட்டோம். அவன் அருளாலே அவன் தாள் வழங்கி அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே வரணும், எல்லா மக்களும் வரணும், இன்னும் எல்லா சுவாமிகளும் வரணும். களத்துல இறங்குவோமா? காலையில் நல்லா தூங்கிட்டு இருக்கேன். திடீர்னு 10:30 மணிக்கு ஒரு ஃபோனு. அகத்தியர் மலைக்கு டிக்கெட் இருக்கு, வரீங்களா அண்ணா? சரிதான், நம்ம டீம் மறுபடியும் சேர வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சோம். நான் மட்டும் இல்ல, கேதர்காந்தா குரூப்ல இருக்கிற முக்காவாசி பேர் இந்த ட்ரிப்புக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. பட் ஒரு சில பேர்னால ஒரு சில ரீசன்னால வர முடியல. ஆனா எனக்கு அகத்தியர் மலைக்கு டிக்கெட் புக்கிங் கன்ஃபார்ம் ஆனவொன்னு ஒரே குஷி தான். எப்படா போவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 2 வருஷமா இந்த இடத்துக்கு போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறி இருந்துச்சு. அப்படி என்னதான் அங்க இருக்கு, சவுத் இந்தியாவோட டஃபஸ்ட் ட்ரெக்கிங்னு சொல்றாங்களே, சரி போய் பாப்போம்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் கரெக்டா இந்த ஒரு நியூஸ் வந்துச்சு. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது பெங்கல் புயலாக வலுப்பெற்றிருக்கிறார். இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணது கரெக்டா நவம்பர் 26 நைட்டு. அப்பதான் சென்னையில பெங்கல் புயல் வரப்போறதா சொல்லியிருந்தாங்க. சரி ரைட், அப்ப அகத்தியர் மலை மேல நம்மள அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அரை மனசோட தான் இந்த ட்ரிப்பை நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். நாங்க 26 நைட்டு சென்னை எக்மோ ஸ்டேஷன்ல ட்ரெயின் ஏறி 27 மார்னிங் திருவாண்டம் ரீச் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், நம்ம கூட வந்த சில பேரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார். என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. இந்த ட்ரிப்ல நாங்க மொத்தம் 19 பேரு. எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுத்தோம்னா இந்த வீடியோ ஃபுல்லா போயிடும். சோ ஷார்ட்டா பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் சுலைமான், ஹரிதாஸ் அண்ணா, நவீன், இவங்க 3 பேருமே எனக்கு கேதர்காந்தால செம்ம க்ளோஸ் ஆயிட்டாங்க. அதுலயே உங்களை பத்தி சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்றேன். எங்க டீமோட டாக்டரே சுலைமான் தான். யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இவங்கிட்ட வந்து தான் டேப்லெட் வாங்கிட்டு போவாங்க. ஆனா அது அட்டைங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு போல. இவங்கிட்டே வந்து அடிக்கடி அதுங்களும் அட்மிட் ஆகுங்க. ஏன்னா இந்த ட்ரெக்ல முக்காவாசி அட்டைங்க கிட்ட கடி வாங்கினதே இவன் ஒருத்தன் தான். அடுத்ததா ஹரிதாஸ் அண்ணா. டீம்ல ஃபன்னு ஒண்ணு இருந்தா இவரு தான் ஃபர்ஸ்ட் ஆளா இருப்பாரு. இவர் 3 வேளை சாப்பிடுவாரோ இல்லையோ 3 வேளை கண்டிப்பா குளிச்சிருவாரு. கொஞ்சம் ஆச்சாரம். நெக்ஸ்ட் நவீன். இவனை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா இவனே அதிகமா பேச மாட்டான். அதுக்கப்புறம் நம்ம என்ன அவனை பத்தி பேசுறது? இதால பேச முடியாது. உணர்ச்சிகள் செத்து போச்சு. ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. நெக்ஸ்ட் மணி ப்ரோ. இவர் பார்க்கதான் சைலண்டா இருப்பாரு. இவர் குடுக்குற கவுண்டர்லாம் சும்மா அந்த மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாம அம்பானி அந்த காட்டுக்குள்ள வந்தாலும் எங்க ஜியோ சிக்னல் கிடைக்கும் தெரியாது. ஆனா இவருக்கு பக்காவா தெரியும். எங்க டீமோட செல்போன் டவரே இவர் தான். அடுத்ததா ஆகாஷ் ப்ரோ. இந்த ட்ரிப் ஆர்கனைஸ் பண்றதே இவர் தான். ஐயோ பெருமாளே, ஏன் ஜனங்களுக்கு இவ்வளவு அலட்சி? யாருக்கும் ஒழுக்கம் இல்ல, யாருக்கும் பொறுப்பு இல்ல, யாருக்கும் இறக்கம் இல்ல. எங்களெல்லாம் வச்சு ஒரு ட்ரிப்பை மேய்க்கிறதே பெரிய விஷயம். ஆனா இவர் பக்காவா எங்களை கூட்டிட்டு வந்துட்டாரு. அண்ட் டாப்புக்கு நான் முக்கியமா போனோம்னா அதுக்கு கண்டிப்பா இவர் தான் காரணம். இவர் அடுத்ததான் இன்னும் நிறைய பேர் அகத்தியர் மலைக்கு கூட்டு போக பிளான் பண்ணிருக்காரு. இவரோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கௌரி சங்கர். எங்க டீமோட செல்ஃபி ஸ்டிக்கே இவர் தான். ஏன்னா இவர் ரொம்ப ஹைட்டா இருப்பாரு. இவர் ஹைட்டை வச்சு எல்லாரும் கலாச்சிட்டே இருப்பாங்க. ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம ரொம்பவே ஜாலி டைப்பா எங்க கூட பழகுவாரு. எவ்வளவு உயரங்கிறதுலாம் முக்கியமே இல்ல சார், எவ்வளவு உயரங்கிறது தான் முக்கியம். அடுத்தபடியாக வருணன், ஜாவேத். தெரியுமே அந்த கறிக்கடை ஜாயிர் ஹுசைன் தானே. இவங்க 2 பேருமே ஏன் கேதர்காந்தா வரலன்னு நாங்க ரொம்ப ஃபீல் பண்ணோம். இவங்க என்னதான் எங்க டீமுக்கு லேட்டா வந்தாலும் எங்க கூட குவிக்கா மிங்கிள் ஆயிட்டாங்க. ஆனா ஒரு ட்ரக்குக்கு எப்படி போகணும்ன்றதை இவங்க கிட்ட இருந்து தான் கத்துக்கணும். ஆப்பிள்ல இருந்து ஜெண்டல் பாம் தைலம் வரைக்கும் எல்லாத்தையுமே பக்காவா வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சுகந்தி அக்கா. எங்க டீம்ல இருக்கிற ஒரே லேடி, அயன் லேடி. நாங்களே டாப்புக்கு போறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆனா இவங்க அசால்ட்டா போயிட்டு வந்தாங்கலாம் போய் சொல்ல மாட்டேன். எப்படியோ ஒரு வழியா மேல வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. அடுத்ததா ஈஸ்வர். அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. எங்க டீம்ல
யாரை கேட்டாலும் இதான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ப்ரொஃபசர். இந்த ப்ரொஃபசர் இல்ல, பாலமுருகன் எங்க டீமோட ப்ரொஃபசர் இவர்தான். எப்படி மணி ஹைஸ்ட்ல ப்ரொஃபசர் பிளான் போடுவாரு, அந்த ஹைஸ்ட்ல அவர் இருக்க மாட்டாரோ அதே மாதிரி எங்க டீம்ல இவர் இருக்கவே மாட்டாரு. ஆனா பிளான் என்னவோ இவர் தான் போடுவாரு. இத ஃபன்னுக்கு சொன்னாலும் இந்த ட்ரிப்பை பக்காவா பிளான் பண்ணி எங்களை ப்ராப்பரா கைட் பண்ணவர் இவர் தான். ஃபைனலா சந்தோஷ், பிரதீப், ஜெகதீஷ், செந்தில் இவங்க 4 பேருமே நம்ம கேமரால சரியா மாட்டல. ஆனா பழகின வரைக்கும் இவங்க எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. மீதி பேர்ல எங்க குரூப்ல இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு இப்ப கூட தெரியாது. அடுத்த 3 நாள் நம்ம இவங்களோட தான் டிராவல் பண்ண போறோம். அப்படியே வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். எங்க பாதை சிங்க பாதை ஓப்பனிங்ல நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. திருவாண்டம் ரயில்வே ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஆப்போசிட்லயே டார்மெண்ட்ரி இருந்துச்சு. சோ நாங்க அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். இங்க 700ல இருந்து 2500 வரைக்கும் ரூம்ஸ் எல்லாமே இருந்தது. ரூம்ஸ்லாம் நல்லா நீட்டா கிளீனா மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. நாங்க 28th தான் எங்களோட ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இன்னைக்கு ஒரு நாள் சும்மா தான் இருப்போம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற லூலு மாலுக்கு போயிட்டு என்னென்ன திங்ஸ்லாம் வேணுமோ எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்ததும் முத வேலையா நாங்க வாங்கி வச்சிருந்த எல்லா ஸ்நாக்ஸையும் பிளாஸ்டிக் டப்பால இருந்து ஒரு சில்வர் டப்பாலையும் பேப்பர்லயும் போட்டு மடிச்சு எல்லாத்தையும் கட்டிட்டோம். ஏன்னா அகஸ்தியர் மலையில வந்து பிளாஸ்டிக்ஸ்லாம் சுத்தமா அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்க நமக்கு ஸ்நாக்ஸ் நிறைய தேவைப்படும். சோ நீங்களும் இதெல்லாமே ப்ரிப்பேரா முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு திருவாண்டரம்ல இருந்து போனக்காடுக்கு ஒரு பஸ் இருக்கு. இந்த பஸ்ஸை விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அகஸ்தியர் மலை ட்ரெக்கிங்கே போக முடியாது. ஏன்னா திருவாண்டரம்ல இருந்து போனக்காடு போகிறதுக்கே ஒரு 2.5 மணி நேரம் கிட்ட ஆகும். நீங்க 10 மணிக்கு போனக்காடுல அந்த செக் போஸ்ட்ல இருந்தா மட்டும்தான் உங்களை ட்ரெக்கிங் அலோவ் பண்ணுவாங்க. சோ இந்த பஸ்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த போனக்காடு போறதுக்கு முன்னாடி வித்ரான்னு ஒரு இடம் வரும். சோ இங்கேயுமே நீங்க வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டு இங்க இருந்து பஸ்லயும் போலாம். அப்படி இல்லைன்னா திருவாண்டரம்ல இருந்தும் வரலாம். இங்க பஸ் ஒரு 20 மினிட்ஸ் நிற்கும். நீங்க ஏதாவது ரெஸ்ட் ரூம் போகணும்னா இங்க போயிட்டு பக்கத்துல பேக்கரி இருக்கு. அங்க கேக் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ நாங்களும் எல்லா கேக்கையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். இந்த வித்ரா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த போனக்காடுக்கு போற அந்த ரூட் எல்லாமே டீப் ஃபாரஸ்ட் மாதிரி அவ்வளோ சூப்பரா சீனிக்கும் செம்மையா இருக்கும். நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் நாங்க போனக்காடை வந்து அடைஞ்சோம். வித்ரா போனக்காடு ரோடு. பஸ்ஸை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் இந்த போனக்காடு வில்லேஜ்ல உங்களுக்கு தெரியறது இந்த போனக்காடு எஸ்டேட் தான். இதுதானே டீ எஸ்டேட். போனக்காடு டீ எஸ்டேட் கிடையாது, டீ ஃபேக்டரி. டீ ஃபேக்டரியா? சாரிபா. இதுதான் போனக்காடு டீ ஃபேக்டரி. ஒரு காலத்துல பரபரப்பா இருந்தது. இப்ப எப்படி இருக்கு பாத்தீங்களா? இது அப்படியே விட்டாங்க போல. நல்லா இருக்குப்பா லொகேஷன். இந்த டீ ஃபேக்டரி எதனால மூடினாங்கன்னு தெரியாது. ஆனா பாக்குறதுக்கு ஒரு பேய் பங்களா மாதிரி இருக்கும். நல்ல பெரிய பெரிய மிஷின்லாம் உள்ள இருக்கும். நாங்க உள்ள போய் பார்க்கலாம் தான் பார்த்தோம். ஆனா உள்ள போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பாருங்களா இங்கெல்லாம் இவ்வளோ பெரிய பெரிய மிஷின் பாக்கலாம். எவ்வளவு பெரிய ஜெயிண்ட் வீல்ல சம பெருசு. இதே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி எடுக்கிறாங்க பாருங்க. இருக்கும்போது வேலை செய்ய ஹாண்டட் வில்லேஜ்ல வந்து ஹாண்டட் வில்லேஜ். இங்கே உள்ள போட்டோ எடுக்கிறீங்களே, அப்புறம் எப்போ நம்ம போய் எப்போ என்ட்ரி ஆகுறது தெரியல. செக் போஸ்ட்ல நிறைய இருக்கு அதெல்லாம். இதுதான் லாஸ்ட் கடை. ஏதாவது சாப்பிட்றதா இருந்தா வாங்குறதா இருந்தா இங்கே வாங்கிடுங்க, சாப்பிட்டுருங்க. இந்த ஒரு கடை தான் லாஸ்ட் கடை. இதுக்கப்புறம் உள்ள வேற எங்கேயுமே எந்த கடையும் இருக்காது. நீங்க ட்ரெக்கை முடிச்சிட்டு தான் மறுபடியும் இங்க வந்து சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இங்கே நீங்க உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டு லஞ்சும் நீங்க இங்க பார்சலை வாங்கிட்டு நீங்க உள்ள போலாம். ஊட்டி கொடைக்கானல் மாதிரிலாம் இல்ல, இது உண்மையாலே ஒரு ரியல் ஃபாரஸ்ட்டுக்குள்ள நம்ம போற மாதிரி அவ்வளோ சூப்பரா இருக்கு. இன்னைக்கு வெதரும் செம்மையா இருக்கு. ஸோ டே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலில் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகுது. ஏன்னா குளிக்கலாமா இங்க? அப்படியே குளிக்கலாமா? இது தெரியாம காலையில குளிச்சுட்டோம்ப்பா. குளிக்கலாமா? நம்ம போய் என்ட்ரி பண்ணோம். இந்த கடைக்கு பக்கத்துல ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. பட் என்னன்னா குளிக்கிறதுக்கு தான் டைம் கிடையாது. நாங்க ரிட்டர்ன் வரும்போது இந்த இடத்துல பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்களும் ரிட்டர்ன் வரும்போது டைம் இருந்துச்சுன்னா இங்க நின்று நீங்க குளிக்கலாம். அந்த கடையில் நீங்கள் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ட்ரெக்கிங் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் 2 கிலோமீட்டர் கிட்ட நடக்கணும். நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்துட்டீங்கன்னா நீங்கள் வண்டியிலே உள்ளே போயிடலாம். இதுவே அந்த கௌரி போற இடமே தூரமா தெரியுது. மேல பாக்குறதுக்குலாம் ரொம்ப தூரமா இருக்கும் போலயே. கார் வாடகைக்கு எடுத்தாச்சு போயிருக்கலாம். ஆமா, இதே பாருங்க வண்டியில வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியா அந்த 2 கிலோமீட்டர் அப்படியே வண்டியில போறாங்க பாரு. சிலுவன சிலுக்குது மரங்குத்தி பாரு கேட்டோட இந்த மாதிரி ஜாலியா வந்து நம்ம கார்ல போயிடலாம். இதுக்கு நடுவுல கீழே ஒரு அகத்தியர் இருப்பாரு. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. அகத்தியரே உங்களை பார்க்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு ஒரு சந்தேகம், அகத்தியர் எந்த வழியா வந்திருப்பாரு? தமிழ்நாட்டு வழியாவா கேரளா வழியாவா? தமிழ்நாட்டு வழியா வந்திருக்காரு. அப்படியா? தமிழ்நாட்டு வழியா தான் வந்தாரு. ஏன் அப்ப இங்க 5000 கேரளா நேனன்ட்டு இழிச்சவா இல்ல? இல்ல, இங்க 5500 ரூபான்றதுனால அவர் அந்த பக்கம் இங்க ட்ரெக்கிங்க்கு காசு கேக்குறாங்க, அதனால அவர் அங்க காட்டுக்குள்ளே அந்த சைடு வந்துட்டாரு. இப்ப நம்ம போற மலையை தமிழ்நாட்டுல பொதிகை மலையினும் அகத்தியர் மலைன்னு சொல்லுவாங்க. இதே கேரளால கேட்டீங்கன்னா அகஸ்தியர் மலை, அகஸ்தியர் கூடம்னு சொல்லுவாங்க. இந்த மலைக்கு நீங்க கேரளா வழியாவும் போக முடியும், தமிழ்நாடு வழியாவும் போக முடியும். இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவுல பார்டர்ல தான் இந்த மலை இருக்கு. பட் தமிழ்நாட்டு வழியா போற பாதையை வந்து 2005ல இருந்தே கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த சைட்ல வந்து நிறைய வனவிலங்குகள்லாம் வருதா, அதுவும் இல்லாம அந்த பாதை ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி சொன்னாங்க. சோ அதனால இப்ப கேரளால மட்டும்தான் இந்த மலைக்கு அலோவ் பண்றாங்க. ஆனா அகத்தியர் இருக்கிறது
என்னவோ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தான். காலையில இருந்து வெயில் வராதுன்னு நினைச்சோம், பட் ஆனா இப்போ செம்மையா ஒரு மாதிரி பயங்கர அனலா இருக்குங்க. பாப்போம், போக போக தெரியும். நாங்க பயந்துட்டு வந்தது என்னன்னா, சரி இன்னைக்கு செம்ம மழை இருக்கு, மேல விட கூட மாட்டாங்கன்னு நினைச்சோம். பரவாயில்ல, இன்னைக்கு வந்து அகத்தியர் நீங்க என்ன பார்க்க வரலாம் அப்படி நமக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம போனக்காடு பிக்கெட் ஸ்டேஷன்ல இருக்கோம். இங்க இருந்து தான் நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபைனலி இனிமே தான் ஸ்டார்டிங்கே இருக்கு. இங்க பாருங்க, போகும்போது எல்லாம் ஜாலியா சூப்பரா போறாங்க, வரும்போது என்ன லட்சணத்துல வர போறேன்னு தெரியல. ஜாலியாக தான் வருவோம். 2 கிலோமீட்டர்ல தெரிஞ்சிருச்சு. இந்த ட்ரெக்குக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணோம் இல்லையா, அதனால ஒரு குரூப் போட்டோ எடுத்துட்டு உள்ள என்ட்ரி ஆனோம். எல்லாரும் ஒரு கூவுங்க. இந்த ட்ரெக்கை நீங்க பண்ணணும்னா ஒரு டீமுக்கு 20,000 ரூபான்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க சிங்கிள் ஆளா போனீங்கன்னா அந்த 20,000 ரூபாவை நீங்களே பே பண்ணி போற மாதிரி இருக்கும். இதே நீங்க மேக்ஸிமம் ஒரு 5 பேர் போனீங்கன்னா அந்த காசை ஷேர் பண்ணி நீங்க போலாம். நீங்க டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒன்னு ஆன்லைன்ல இல்லனா ஆஃப்லைன்ல தான் எடுக்கணும். நாங்க ஆன்லைன்ல தான் எடுத்தோம். நீங்க ஆஃப்லைன்ல எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா திருவாண்டரம்ல இருக்கிற பிடிபி நகர் கேரளா ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ்ல தான் நீங்க டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு 5 பேர் போறீங்கன்னா எல்லாரும் ஆதார் கார்டையும் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் மட்டும் அங்க போனாலே போதும், நீங்க டிக்கெட்டை புக் பண்ணலாம். அங்க நீங்க போனதுக்கு அப்புறம் நீங்க டிக்கெட் புக் பண்ணும் போதே எந்தெந்த டேட் அவைலபிளா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை சூஸ் பண்ணி நீங்க போலாம். இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த ட்ரெக்கிங் வரீங்க இல்லையா, இங்க நீங்க உங்களோட மெடிக்கல் சர்டிபிகேட்டையும் உங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டையும் ஜெராக்ஸையும் நீங்க இங்க காமிக்கணும். இந்த ட்ரக்குக்கு வரீங்கன்னா மெயினா இந்த மெடிக்கல் சர்டிபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த சீல் இருக்கணும், டாக்டரோட சைன் இருக்கணும். அது இது எத்தனை நாளைக்கு முன்னாடி இருக்கணும்? 72 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இதை எடுத்துருக்கணும். எல்லாம் எக்ஸாம் ஆளுக்கு முன்னாடி கடைசி நேரத்துல டேய் நீ இது படிச்சியா, டேய் நீ அது படிச்சியா, அந்த மாதிரி எல்லாம் லைனா நம்பர் ஹால் நம்பர் என்ன எதுவுமே தெரியாது. இந்த போனக்காடு பிக்கெட் ஸ்டேஷன் நீங்க வந்தாலே ஏதோ ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு வெளியே நிக்கிற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி எல்லாரும் பேப்பரை வச்சுட்டு டென்ஷனா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இங்க எல்லாருமே இருப்பாங்க. ஏன்னா நம்ம பேப்பர்ஸ் எல்லாமே இங்க கரெக்டா இருக்கா, மெடிக்கல் சர்டிபிகேட் இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நம்ம பேக்ல இருக்கிற எல்லா பிளாஸ்டிக்கையும் எடுத்து குப்பையில போட்டுட்டு கிளியர் பண்ணிட்டு தான் நம்மள உள்ளே அனுப்புவாங்க. அதுல என்னோட காஸ்ட்லி பர்ஃபியூமையும் தூக்கி போட்டுட்டாங்க. அதுதாங்க மனசு கஷ்டமா இருந்துச்சு. நீங்க போற மாதிரி இருந்தீங்கன்னா பெர்ஃபியூம் எல்லாம் எடுத்துட்டு போவாதீங்க. ஏன்னா வைல்ட் அனிமல்ஸ் வந்து அதை ஈஸியா ஸ்பாட் பண்ணிடும், அதான் விஷயம். பட் நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க, அவங்கள மட்டும் எப்படி உள்ள விட்டாங்கன்னு தெரியல. அண்ட் அப்படியே பக்கத்துல 20 ரூபாய்க்கு குச்சி விற்பாங்க, அதை மெயினா வாங்கிட்டு போயிடுங்க. உங்களுக்கு ட்ரெக்கிங்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் தம்மா தூண்டி ஸ்டிக்கு மேல வைக்கிற நம்பிக்கையை ஓ மேல வைன்னு சொல்லி டயலாக்லாம் விட்டுட்டு ரொம்ப அவதிப்பட்டேன். ஸோ நீங்க அந்த தப்பை பண்ணிடாதீங்க. இதுக்கெல்லாம் நடுவில் நமக்கு பெரிய பிரச்சனை அந்த அட்டைங்க தாங்க. இந்த காடு ஃபுல்லா ஏகப்பட்ட அட்டைகள் இருக்கும். ஸோ நீங்க வரும்போதே இந்த டெட்டாயில், சானிடைசர், இந்த காட்டன்லாம் எடுத்துட்டு வந்துருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான். காட்டன் குடுறா முதல் கடி. நீங்க வந்தீங்கன்னா நீங்க நிறைய பிளட் டொனேட் பண்ண வேண்டியது இருக்கும். பிளட் டொனேட் கேம்ப் ஒன்று போட்டுருக்காங்க. இங்க ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு கைடு அனுப்புவாங்க. நாங்க மொத்தம் 19 பேர் போயிருந்தோம். எங்களுக்கு 3 கைடு அனுப்பியிருந்தாங்க. எஸ் கைஸ், ஃபைனலி ட்ரக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே தான் ஆட்டம் இருக்கு. இது மொத்தம் ஒரு 3 நாள் ட்ரெக்கிங். நீங்க போனக்காடு வில்லேஜ்ல இருந்து போனக்காடு பிக்கெட் ஸ்டேஷனுக்கு ஒரு 2 கிலோமீட்டரும், அங்க இருந்து நீங்க பேஸ் கேம்ப் போறதுக்கு ஒரு 14 கிலோமீட்டரும், பேஸ் கேம்ப்ல இருந்து நீங்க டாப்புக்கு போறதுக்கு ஒரு 6 கிலோமீட்டர் செங்குத்தா நீங்க ஏறி போற மாதிரி இருக்கும். அண்ட் ரிட்டர்ன் நீங்க மறுபடியும் போனக்காடு வில்லேஜுக்கு வந்தீங்கன்னா நீங்க டோட்டலா இந்த ட்ரெக்ல 47 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்பீங்க. மொத்தம் எவ்வளவு நேரம் ஆகும் இங்க இருந்து மேல போக? இங்க இருந்து நம்ம நடக்கத பொறுத்தளவு இப்ப நாங்க நடந்தா 12 மணிக்கு நாங்க போறோம். டே 1 நீங்க போனக்காடு பிக்கெட் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 14 கிலோமீட்டர் அடர்ந்த காட்டுக்குள்ள ட்ரெக் பண்ணி போற மாதிரி இருக்கும். இப்ப மணி 10 மணி ஆகுது. 5 மணிக்குள்ள நம்ம அதிரமலா பேஸ் கேம்பை போய் ரீச் பண்ணணும். ஏன்னா 5 மணிக்குள்ள நம்ம போகலன்னா இந்த காட்டுக்குள்ள நிறைய வைல்ட் அனிமல்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம போற வழியிலேயே நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். குறிப்பிட்ட நேரத்துக்கு கூட பேரணும், ஒரு 5 மணிக்கெல்லாம் பேரணும். அதுக்கு வர இருட்டிட்டுனா காட்டு மாடு வரும், ஆனை வரும். என்ன இருட்டுல என்ன வரும் தெரியாதுல்ல. ஆமா, ஒரு ஆபத்து வரும். உங்களால உங்க பேக்ஸை கேரி பண்ண முடியலன்னா நீங்க கைடு கிட்டே கொடுக்கலாம். அவங்களால மேக்ஸிமம் 2 பேக் வரைக்கும் எடுத்துக்க முடியும். அதுக்கு அவங்க போறதுக்கு 500 ரூபாயும் வரதுக்கு 500 ரூபாய், மொத்தமா டோட்டலா 1000 rupees சார்ஜ் பண்றாங்க. எங்க டீம்ல ஒரு சோம்பேறி இருக்கு, அதால தூக்கிட்டு வர முடியாதான். அதனால ஒரு பேக் வந்து கொடுக்க போறோம். இது அப்படியே பொறுமையா நடந்துவாங்க. இன்னொன்னு மெயின் விஷயம் வந்து இங்க அட்டை சைடுல ரொம்ப நேரம் இங்க நின்னாலும் சரி, ரொம்ப நேரம் நிக்க வேணாம். ஒரு 10 ஸ்டெப் அப்படியே பொறுமையா மூவ் ஆயிட்டே இருந்தா நம்ம போய் ரீச் ஆயிடலாம். 3 o'clock. ரிவர் கிராசிங் நிறைய இருக்கு. ஸோ ரிவர் கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணும், பாறை ஃபுல்லா வழுக்கும். சேஃபா நடந்து போயிட்டாங்க. ஓகே லெட்ஸ் கோ. ட்ரிக் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டர் வந்து ஃபிளாட்டா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ லைட்டா அப்படியே செங்குத்தா ஏற ஆரம்பிக்குதுங்க. செங்குத்தான பாதையில இருந்து ஓரளவுக்கு ஃபிளாட்டான ஏரியாவுக்கு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுங்க.
2 கிலோமீட்டரா? நீங்க ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 கிலோமீட்டர்ல தெரிஞ்சிரும் நீங்க எந்த அளவுக்கு ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள நீங்க ட்ரெக் பண்ணி போறீங்கன்ட்டு. இதுக்கு நடுவுல ஒரு அட்டை தொல்லை இருக்கும் பாருங்க, அதுதான் ரொம்ப கடுப்பா இருக்கும். நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்ட்டு எங்கேயாவது ஒரு 5 நிமிஷம் உட்காந்தா போதும், நம்மள சுத்தி அவ்வளோ அட்டைகள் மேல ஏறிடும். 1 கிலோமீட்டர்ல எங்க விநாயகர் இருக்காரு. ட்ரெஸ் வச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். எங்க 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 ஏறி இருக்க முடியாது. அப்படியா இந்த ஃப்ரண்ட்ல இருக்கு. தோடா ஏறிச்சா? அடிடா. ரெண்டுடா அங்க அந்த சைடுல போய் அதுனது. ஏறல தட்டி விட. ஒரு நிமிஷம் ஆடாத இது இருந்துச்சுடா. இதுல இது இருந்துச்சு போயிட்டா லைட்டா இங்க ஒண்ணே போட்டுக்கடா. அங்க உட்காந்தா அங்கதான்டா ஏறி இருக்கும். 2 நிமிஷம் நிக்க விட மாட்டேங்குதுப்பா நம்மள. டப்புன்னு காலில் ஏறிடுச்சு நிறைய பேருக்கு. தயவு செய்து அகத்தியர் மலைக்கு வரதுக்கு முன்னாடி பிளட் டொனேட் பண்ணிட்டு வராதீங்க, ஏன்னா இங்கேயே நிறைய பிளட் டொனேட் பண்ண வேண்டியது இருக்கு. என்னடா இது ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டேய் காட்டன் எடுடா. காட்டன் எந்த எங்கட இல்லடா. ஒண்ணு இல்ல, காட்டன் எங்க வச்சா முடிஞ்சிருச்சு. டேய் இது புடி. யாரோ எந்தல இருக்கு காட்டன் ஏறா போ. இப்போதைக்கு எங்க டீம்ல வாங்குன வீர தழும்பு இதுதான். என் மூஞ்சிடா. என்னடா எங்கங்க கடிச்சு வச்சிருக்கு? அத தான் சொன்னேன். அதனாலேயே நாங்க வச்சிருந்த டெட்டாயில் எல்லாம் எங்க கால்ல கண்ட மேனிக்கு அடிச்சோம். அப்படி இருந்துமே அட்டை பயங்கரமா ஏற ஆரம்பிச்சுது. இந்த மலையை நம்ம வந்து அகத்தியர் மலைன்னு சொல்றதை விட அட்டை மலைன்னு சொல்லலாம். ஏகப்பட்ட அட்டைகள், எங்களை விட அட்டைகள் தான் அதிகமா இருக்கு. இடம் எல்லாமே கன்னி வெடின்னு சொல்லுவாங்க. இங்க ஒரே அண்ணன் தான் மொத விக்டம். ஐ அம் தி ஃபர்ஸ்ட் பாய். இதுல பெருமை பை தி அட்டை. ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் எங்களோட ஃபர்ஸ்ட் ரிவர் கிராசிங்க நாங்க பார்த்தோம். அதுக்கு பக்கத்திலே ஒரு பாம்பு இருந்ததுங்க. அப்பயே தெரிஞ்சது இந்த காடு எந்த அளவுக்கு டேஞ்சர்னு. காட்டுக்குள்ள பாம்பு இருக்குன்னு சொல்றதுக்கு எங்க கூட வந்தா இன்னும் என்னலாம் இருக்கு. இந்த காட்டுல நீங்க ட்ரெக் பண்ணி போகும்போது உங்களுக்கு ஒரே ஒரு ஃபீலிங் தான் இருக்கும், இது வரைக்கும் மனுஷங்க இங்க வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு இந்த காடு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஒரு இடத்துல ஒரு சவுண்டு நம்ம காதை அப்படியே புன்னகை ஆக்குது. நம்ம போற வழியிலே ஏகப்பட்ட பறவைகளோட சவுண்டு, பூச்சிகளோட சவுண்டு, இது எல்லாமே நம்ம கேட்டுட்டே போவோம். ரொம்ப நேரமா நடந்து வர மாதிரி இருக்கு. ஆனா இப்பதான் ஒரு 2.5 to 3 கிலோமீட்டரே வந்திருப்போமா. இந்த மரம் பாத்தியா எவ்வளவு பெரிய மரம்னு? போதக்காலானா? இதுதான் ரியல் ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங். ஃபுல்லா அடர்த்தியா இருக்குப்பா, செம்ம பெரிய பெரிய மரம்லாம் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம போகும்போது சூரிய வெளிச்சம் கூட அந்த அளவுக்கு உள்ளப்படாது. ஏன்னா 200 வருஷம் 300 வருஷம் பழமையான மரங்கள்லாம் இங்க நல்லா பெருசா இருக்கும். சில பெரிய பெரிய மரங்கள்லாம் நம்ம போற வழியிலேயே அங்கங்க விழுந்து கிடக்கும். அதெல்லாம் தாண்டி போகும்போது பயங்கர அட்வென்ச்சர்ஸா இருக்கும். வாடா தாண்டுவோமா? இப்பதான் 5 கிலோமீட்டர் வந்திருக்கவா. நீங்க போற வழியில ஏகப்பட்ட ரிவர் கிராசிங் வரும். ஒன்னும் அட்வென்ச்சரா இருக்கும். இந்த ரிவர் கிராசிங் வந்தாலே நாங்கெல்லாம் ஹாப்பி ஆயிடுவோம். ஏன்னா எங்க கிட்ட தண்ணி காலி ஆயிடுச்சுன்னா இதுல இருந்து வர தண்ணியை தான் எங்க பாட்டில ஃபில் பண்ணி குடிச்சிட்டே இருப்போம். நம்ம ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணி முன்னாடி போற கேங் யாரையும் நம்ம பார்க்கல. பின்னாடி வர கேங்க தான் ஒருத்தரா பார்த்துட்டு வரோம். நம்ம எந்த ஸ்பீட்ல போறோம். இந்த வீடியோக்கு கலர் கிரேடிங்கே பண்ண தேவையில்ல போல இருக்கு. எல்லாம் செம்ம பச்சை பசேல்னு இருக்குங்க. கலர் கிரேட் ஆல்ரெடி பண்ண மாதிரி. இந்த செடிக்கும் இந்த செடிக்கும் வித்தியாசம் இருங்க. அதிகம் இது மட்டும் கொஞ்சம் கிரீனா இருக்கு. இல்ல ஒவ்வொரு செடியும் வாட்டர் கண்டென்ட் வந்து அப்சர்வ் பண்றது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், ஒரு செடி அதிகமா இருக்கும். அதிகமா அப்சர்வ் பண்ணா நைட்ரஜன் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த மாதிரி கிரீனிஷா இருக்கும். கிரீனிஷா இருக்கும். எல்லா இலையும் பச்சையா இருக்கணும்ல, அது பச்சையா தான் இருக்கு. அதை விட இது கொஞ்சம் இதுவா இருக்கு. இன்னும் பச்சையா இருக்கா பாருங்க. ரொம்ப டப்பா இருக்கு ஃப்ரெண்ட். நல்லா இருக்கிறத நாங்களே ஆற்றோன்ற மாதிரி நீங்க நினைக்க கூடாது. இது தப்பா இருக்கு. சில ரிவர் கிராசிங்லாம் எங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்காகவும் சேலஞ்சிங்காகவும் இருந்துச்சு. அந்த பாறைலாம் பயங்கரமா வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரோப் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா இங்க கிராஸ் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்படி இருக்கணும்டா. லெஃப்டா அப்படியே ஸ்ட்ரைட்டா ரைட்டா? டேய் காலை தட்டி விட்டு வழி காமிச்சிட்டீங்களே அண்ணா. என்னன்னா நீதான்டா எங்க போயிட்ட தம்பி, வாடா இங்க. பாறை வடுக்குது பாத்து வாடா. ஏங்க மலை கிட்ட போக போக அப்படியே மிஸ்ட் எல்லாம் பயங்கரமா அப்படியே வருதுங்க. அப்படியே கிளைமேட்டே சேஞ்ச் ஆகுது. இப்பதான் கேம்ப் 3க்கு வந்திருக்கோம். இன்னும் 14.5 கிலோமீட்டர் அகத்தியரை பார்க்க. இது வரைக்கும் நம்ம ஒரு 8 கிலோமீட்டர் வந்திருப்போம். போற வழியில இந்த மாதிரி பேஸ் கேம்ப் 1, 2, 3, 4லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்க பார்க்கும் போதே நம்ம எத்தனை கிலோமீட்டர் வந்திருப்போம்ன்றதை நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, அழகா கட் பண்ணி மரம் விழுந்த மரத்தை அழகா கட் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா இருக்குல்ல? இது என்னதுண்ணா இது? மரம் காளான் தானே? தட்டக்கூடாது. இதெல்லாம் இயற்கையை அழிக்க கூடாது, புரியுதா?
அது ஒரு தியரியே இருக்கு தெரியுமா? என்னன்னு நேச்சரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எந்த ஒரு பொருளுமே அன்னசரியா நீ டச் பண்ணவே கூடாது. அப்படியா? ஒரு தியரியே ஒண்ணு இருக்கு. சரி சரி. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாட்டர் கிட்ட வந்து கேட்டாருன்னா இந்த டைலாக் அடி. அது வந்து இயற்கை இல்ல, செயற்கை. எந்த பொருளும் அது செயற்கைடா, டச் பண்ணக்கூடாது. காளான் வந்து இயற்கை. அட மூதேவிகளா, இயற்கைக்கும் செயற்கைக்கும் டிஃபரன்ஸ் தெரியாம இருக்கீங்களேடா. தண்ணி வந்து செயற்கையா? தண்ணி வந்து இயற்கை தான், செயற்கையை பிடிக்கிறல. அதெல்லாம் கிடையாது, அது இயற்கை. ஆனா நீ யூஸ் பண்றல அது. ஆமா, என் வாய் இயற்கை. யூஸ் பண்றது வேற, காளான நோண்டுறது வேற. அது நோண்டி அவ்வளவுதான் கேட்கணும். இந்த இடம்லாம் கொஞ்சம் ரொம்ப அடர்த்தியா இருக்கு. மணி 2 தான் ஆகுது, 6 மணி போல இருக்கு. அப்ப 6 மணி நான் யோசிச்சு பாருங்களா, ரொம்ப இருட்டிடும்ல. இந்த காட்டுக்குள்ள ஒரு சில இடத்துலலாம் மரம் ரொம்ப அடர்த்தியா இருக்கும். அந்த இடத்துல நீங்க ஒரு 2-3 மணிக்கு போனா கூட ஒரு 5-6 மணிக்கு போன மாதிரி அவ்வளவு இருட்டா இருக்கும். ரூட்ல அந்த சைடுல கொஞ்சம் சறுக்குதுல, அப்படியே இறங்குது. பயங்கர பள்ளத்தாக்கா இருக்கு. டைரக்டா கீழே தான் போனோம். இந்த மாதிரி நடக்கும் போதெல்லாம் பார்த்து நடங்க. கொஞ்சம் கவனம் செதறிச்சுனாலும் முடிஞ்சு. வர வர பள்ளத்தை பார்த்தாலே கொஞ்சம் பீதியா தான் இருக்கு. அந்த பள்ளம் இல்லை, எனக்கு வேற பள்ளம். வந்துட்டேன். ஸ்டார்டிங்ல நல்லா ஜாலியா எல்லாரும் சிரிச்சு பேசிக்கிட்டே போனோம். பட் போக போக பாதை வந்து ரொம்ப கொஞ்சம் கடினமாயிடுச்சா. ஸோ எல்லாருமே பேச்சு நிறுத்திட்டு அப்படியே போக ஆரம்பிச்சோம். இதுக்கு நடுவில் பயங்கரமா அங்கங்க தண்ணி தாங்க ரொம்ப அதிகமா எடுத்துச்சு. ஸோ எல்லா இடத்துலயும் வர ஃபால்ஸ்ல எல்லாம் தண்ணியை பிடிச்சி குடிச்சிட்டு போயிட்டே இருந்தோம். அகத்தியர் மலைக்கெல்லாம் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. அட்டை நம்மளை செஞ்சு விட்டுருது. அதுக்கு நடந்தே போயிடலாமான்னு தோணுது. ஆனா தண்ணி எவ்வளவு குடிச்சாலும் பத்தலப்பா. பத்தல தான். தண்ணி பாட்டிலாம் லிட்டர் கணக்குல எடுத்துட்டு வந்துடணும் போல. அப்படியே போ குறைச்சிக்கணும். நீங்க ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணும் போதே உங்க கைடு உங்ககிட்ட சொல்லிடுவாரு, போற வழியில ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் வரும், அங்கேயே நீங்க குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அங்க இருந்து நீங்க கிளம்பலான்ட்டு. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். வாட்டர் ஃபால்ஸ் வந்துருச்சு. இங்க தான் சாப்பிட போறோம். நல்ல ஒரு லொகேஷன், பக்காவான ஒரு லொகேஷன். இந்த ட்ரெக்கிங்ல நீங்க போற வழியில நிறைய வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம். பட் இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல மட்டும்தான் உங்களால குளிக்க முடியும். இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல ஆழம்லாம் எதுவுமே கிடையாது, யார் வேணாலும் போய் குளிக்கலாம். ஆமா, இங்கே அப்படியே சாப்பிடலாம். எங்கேயாவது உட்காந்து. எங்க ஆழம் நீச்சல் அடிக்க அடப்பாற நீச்சல் ஆழமே இல்லையே. வரண்டா களத்துல இறங்குறேன்டா. தண்ணியை பார்த்தோன்னே செம்ம குஷி ஆயிடுச்சு. டக்குன்னு காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணி குதிக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்க இருந்த டயர்டுக்கு செத்தாண்டா சேகர்ன்ற மாதிரி அந்த வாட்டர் ஃபால்ஸை ஒரு வழி பண்ணிட்டோம். நான் வாழ்ந்த வீட்டுல கடைசியா ஒரே ஒரு முறை உட்காந்து வந்துடுறேன். குளிச்சு முடிச்சவொடனே பயங்கரமா பசிக்கும்ல. ஆனா நாங்களும் பெருசா பார்சல்லாம் எதுவும் வாங்கிட்டு வரல. பட் எங்க கூட ட்ரெக்கிங்ல வந்த சில பேர்லாம் அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியல, அவங்க வாங்கி வச்சிருந்த பார்சல்லாம் எங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இல்ல ஃப்ரீயா கொடுத்தது அன்னதானம். எங்களுக்கு அன்னதானமா இட்லி கிடைச்சிருக்கு. அந்த இட்லி போட்ட புண்ணியம் யாருன்னு தெரியல. யார் இருக்காரு அந்த 2 பேரும். நன்றி, ரொம்ப நன்றி. சூப்பரா இருக்கு. இந்த காட்டுக்குள்ள எந்த கடையுமே கிடையாது. நம்ம ட்ரெக்கிங் பண்ணிட்டு வந்ததே செம்ம டயர்டா இருக்கும். இதுக்கு நடுவில் நம்ம வச்சிருந்த பார்சல்லாம் இன்னொருத்தருக்கு கொடுப்போமா இல்லையான்றதே சந்தேகம் தான். ஆனா அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரியல. அவர் வச்சிருக்கிற இட்லி தக்காளி சாதம்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். ஆனா நாங்க அதை எப்படி சாப்பிட்டோம் தெரியுமா? ஒரே இருக்கு. நான் சாப்பிடுறேன். எங்களுக்கும் சரியான பசிங்க. எங்ககிட்ட என்னதான் ஸ்நாக்ஸ் இருந்தாலும் அவர் கொடுத்த இட்லி தான் எங்களுக்கு செம்ம பூஸ்டிங்கா இருந்துச்சு அடுத்து ட்ரெக் பண்றதுக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அகைன் எங்க ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். டே 1 இவ்வளவு கஷ்டமா இருக்கே, டே 2 எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்களாம் பேசிட்டே இருக்கும் போது டே 2 இதை விட ட்ரிபிள் மடங்கு கஷ்டமா இருக்கும், ரெடியா இருங்கன்னு சொல்லி எங்க கைடு எங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம நாளைக்கு தான் ரொம்ப செங்குத்தா இருக்கும். ஃபுல்லாவே அப்படிதானா? நாளைக்கு வந்து யானைகள் ஏரியாவா? அதனால நாளைக்கு மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணணும். அது மட்டும் இல்ல, பாறைகள்லாம் வலுக்கும். மழைலாம் வந்தா எப்படின்னா காத்து அதிகமா இருந்தா இருக்கு. காத்து அதிகமா இருந்தா தான் விட மாட்டாங்களோ? காத்து அதிகமா இருந்தா விட மாட்டாங்க. மழை அதிகமா பெய்யுதுன்னா விட மாட்டாங்க. பனிமூட்டம் ரொம்ப அதிகமா இருந்தாலும் விட மாட்டாங்களா? ஆனா முக்காவாசி மேல அப்படிதானே இருக்கும் பனிமூட்டமா. மேல டாப்ல போனா பிரச்சனை இருக்காது. அதிகமா காத்து அடிச்சுன்னா மேல ஏற விடாது. ஓ, இந்த அகத்தியர் மலைக்கு வந்து 2 விதமா வந்து ட்ரெக்கிங் வருவாங்க. ஒன்று வந்து ஆன்மீக பயணமாகவும் வருவாங்க, இன்னொன்று வந்து இந்த மாதிரி ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காகவும் வருவாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா
50-50 ரெண்டுமே ஒரு நல்ல ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும், நம்ம மேலே போய் அகத்திரியா பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா இருக்குங்க இந்த ஃபாரஸ்ட், உண்மையிலே ரொம்ப அமைதியாக அப்படியே நேச்சர் சவுண்டோட அப்படியே போகிறதுக்கு சூப்பராக இருக்கு. சும்மா கிடையாதுங்க இந்த மலை, கொஞ்சம் டஃப் தான், நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸிலாம் இல்லை, கொஞ்சம் கஷ்டம் தான். பட் மென்டலியும் ஃபிசிக்கலியும் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு வந்துடலாம். ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, பட் இங்கேருந்து மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு மேலே தான் நம்ம அப்படியே கிராஸ் ஆகி போவோம். தண்ணி அடிச்சுட்டு இழுத்துட்டு போகாமல் இருந்தால் சரி. என்ன இது ஃபுல்லாக ஃபால்ஸ் ஏரியாவா? ஃபால்ஸ் வந்துகிட்டே இருக்கு, அதுவும் பெரிய பெரிய ஃபால்ஸா வருது. இப்பெல்லாம் இந்த மாதிரி அருவியை பார்த்தா குளிக்கணும்னு தோணல, அதுல இருந்து தண்ணி எடுத்து குடிக்கணும்னு தோணுது. தாகத்துக்கு கொடுங்க செவனம். பெருப்பால ஆறு பெத்த புள்ளையோ தனியா பெணாத்திட்டு வருது. வரும்போது என்ன எனர்ஜி இருந்ததோ அது இப்ப இல்ல, டயர்ட் ஆயிடுச்சு. புலி கொகையா இதுவா? ஓ கைஸ், இது பேரு புலி கொகையா. புலி இருக்குமா? ஸ்டே ஆகுமா இங்க தானா? இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல, இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா புலி வந்து அடிக்கடி ஸ்டே பண்ணுமாமா. சோ இது வந்து புலி கொகன் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க வாட்டர் ஃபால்ஸுக்கு பஞ்சமே இல்லைங்க, போக போக வந்துகிட்டே இருக்கு. அது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒரு ரகத்துல இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கு. இதுக்கப்புறம் போற வழியில ஒரு சில வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் வரும். ஆனா அதுல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. மேகாலயா போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கும் போது நாங்கெல்லாம் நின்று போட்டோஸ் வீடியோஸ்லாம் சும்மா சர மாதிரி எடுத்துக்கிட்டே இருந்தோம். ஆனா யாரும் குளிக்கிறது இல்ல, சோ குளிக்கலாம் ட்ரை பண்ணாதீங்க. போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு தரமா இருக்கு. இப்போ நம்ம போகிற இந்த ரிவர் கிராசிங் தான் லாஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம போகிற ரூட் எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் ரொம்ப ஸ்டீப்பாகவும் இருக்கும். அட்டையார் கேம்பா? இப்போ நம்ம அட்டையார் கேம்ப் ஷெட்டுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல யானை நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குமாமா. ஸோ அதுங்க கிட்ட இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு கேம்ப் ஷெட் இங்கே கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது, தண்ணி பிடிக்கிறதா இருந்தால் இங்கேயே பிடிச்சிக்கலாம். இந்த டே 1 கஷ்டமான பகுதியே இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. அட்டையார் கேம்ப்ல இருந்து அட்டைலாம் இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ அடுத்த இதுக்கு தான் நான் வாய்ஸ் ஓகே இங்க கட்டு. அப்படியே நாங்க அதிரமலா பேஸ் கேம்ப் நோக்கி போயிட்டு இருக்கோம். மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த அட்டையார் கேம்ப் ஷெட்க்கு அப்புறம் உங்களுக்கு அதிரமலா பேஸ் கேம்ப் தான் வரும். இந்த டே 1லயே 16 கிலோமீட்டர்ல இந்த 4 கிலோமீட்டர் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா இந்த 4 கிலோமீட்டருமே பயங்கர செங்குத்தாவும் ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் லொகேஷன்ஸ் எல்லாம் கூட பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அந்த மிஸ்டோட அந்த மலையெல்லாம் பார்க்கும் போது செம்மையா இருந்துச்சு. அண்ட் அப்படியே நிறைய புது புது மரங்கள் இருந்தது. ஒரு சில மரம்லாம் காலிஃபிளவர் மாதிரி ரொம்ப அடர்த்தியா பார்க்கவே அழகா இருந்துச்சு. ஏறி வந்ததுக்கு வர்த்துரா. பீஜம் போடு. ஆமாடா செம்ம. இப்படி ஒரு வியூ பாக்குறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறி வந்தா தப்பே இல்லை. ஆனா ஏறி வரும்போது கஷ்டமா தான் இருக்கு. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொருள் அந்த மாதிரி வருமா? ஓ சாரோ ஏலே சுலைமானே, ஏயா கத்துற? காதுல பஞ்ச வச்சுக்கோடா. நான் எக்கோ அடிக்குது பாத்தீங்களா? ஆமா இல்ல இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல. ஆமா யானை லொகேஷனை பார்த்தோன்னே எங்களுக்குலாம் செம்ம குஷி ஆயிடுச்சு. ஆளாளுக்கு கத்திட்டே வந்தோம். எக்கோ அடிக்குதான்லாம் ரொம்ப கத்தி பார்த்தோம். ஆனா லாங்ல இருந்து கைடு எங்களை பச்சை பச்சையா கேட்டுட்டு இருந்தாரு. ஏன்னா இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் இல்லையா, நம்ம சத்தத்தை பார்த்துட்டு எந்த சைட்ல இருந்து அனிமல் எப்படி வரும்னே தெரியாது. அது எங்களுக்குமே தெரியும், பட் இருந்தாலும் ஒரு ஆர்வத்துல நாங்க கத்திட்டோம். பட் அதுக்கப்புறம் நாங்க கத்துனதுனாலயா என்னன்னு தெரியல, பின்னாடி லாஸ்டா ஒரு கைடு எப்பவுமே வருவாரு. அவர் சீக்கிரம் போங்க, ஏன்னா பின்னாடி நான் இப்பதான் யானையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எல்லாரையும் சீக்கிரம் போக சொல்லியிருந்தாரு. போக போக மழை கொஞ்சம் அதிகமா வர மாதிரி இருக்கு. அடங்கப்பா, இன்னும் அங்க போகணுமா? சூப்பர். இங்க பாருங்க என்ன நம்ம அங்க போனோம். ஆனா உண்மையில லொகேஷன்லாம் வேற லெவல்ல இருக்குங்க, அப்படியே செம்மையா இருக்கு. ஏறி வந்து பார்க்கும்போது எல்லாமே ஒருத்தரான்னு தோணுது. ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சில அழகெல்லாம் கஷ்டப்பட்டு ஏறி தான் நம்ம மேல வரணும். இந்த ஒரு பார்ட் அப்படியே கேதார்காந்தா ஏறுற மாதிரி இருக்கு. அது அப்படியே இப்படி செங்குத்தா போயிட்டே இருக்கும். இந்த ஒரு 2 கிலோமீட்டர் அப்படிதான் இருக்கு. 14 கிலோமீட்டர் பாதி பாதியா பிரிக்க கூடாது. 10 கிலோமீட்டர், அதை விட 14 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் 6 கிலோமீட்டர். முடியல. சவா சவுத் இந்தியாஸ் டஃபஸ்ட் ட்ரெக்கிங். அகத்தியர் என்ன மாதிரி இடத்த சூஸ் பண்ணிருக்காரு பாருப்பா. மனுஷன் எப்படிதான் ஏறி வந்தாருன்னு தெரியலையே. சம்பந்தமே இல்லாத இந்த ஒரு இடம் மட்டும் தான் இப்படி இருக்கு. மத்த இடம் எல்லாமே பச்சை பசேல்னு இருக்கு. இங்க மட்டும் அப்படி இருக்கு. அதான் நான் லைட்னிங் தான் வந்திருக்கோம்ல, அப்படிதான் இருக்கு பாக்க. ஐயோ இன்னும் போதுங்க வழி. இங்க இருந்து என்ன அப்படியே போகுது. போற வழியை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான் போல. அந்த ரூட் வழியா அங்க இருந்து இந்த ஸ்பாட்டை பார்த்தோம். இப்போ இங்க இருந்து இன்னும் அங்க போகணும். இன்னும் என்ன ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குமா? 2 கிலோமீட்டர் கரெக்டா. லாஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ். அதுக்கு மேல கொடுத்தாங்கன்னா நாங்க இங்கே ஜலசமாதி ஆயிடுவோம். லாஸ்ட் 2 கிலோமீட்டர் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. நாங்க தான் கடைசி ஆளா போயிட்டு இருந்தோம். எங்க கைடு சீக்கிரம் போங்க டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு எங்களை பின்னாடி விரட்டிட்டே இருந்தாரு. இந்த மாதிரி போர்டு எல்லாம் போட்டுருந்தா அதை உபே பண்ணுங்க. நாங்க இப்பதான் லூஸ் தனமாக கொஞ்சம் கத்தி கைடு கிட்ட லைட்டாக திட்டு வாங்கினோம். நாங்கள் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கத்திட்டோம். ஆக்சுவலி அந்த மாதிரி கத்தக்கூடாது, ரிசர்வ் ஃபாரஸ்ட் இல்லையா, எங்கே அனிமல்ஸ் எங்கேருந்து வரும்னே தெரியாது. இப்போ தான் நாங்கள் வரும்போது கீழே கைடு சொன்னார் யானை இருக்காமா கீழே. நல்ல வேலை நம்ம வரும்போது வரல. இன்னும் எப்படியும் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குமா? 1.5. இன்னும் 1.5 கிலோமீட்டர் இருக்குது.
முடியல. அப்படி இப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியால ஒரு வழியா நாங்க பேஸ் கேம்ப் கிட்ட வந்து ரீச் பண்ணிட்டோம். ஃபைனலி நம்ம அதிரமலை பேஸ் கேம்ப் கிட்ட வந்தாச்சு. இந்த போர்டு வந்துட்டாலே போதும் இந்த பேஸ் கேம்ப் கிட்ட வந்துட்டோம்னு அர்த்தம். ஆனால் இது என்ன சாமினா அது? கருப்பு சாமி. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வழியாக தான் போவோம். 6 கிலோமீட்டர் இது வழியாக மேலே போயிட்டு அகஸ்தியரை பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பேஸ் கேம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வழியாக போகிறோம். நாங்கள் தான் கடைசியாலாம் வரோம். உண்மையிலே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுடா அப்பா. மலையை பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுவேன். ஒரே டே செங்குத்த மேலே தீங்கி நிற்கிது. எப்பா இது மேலதான் ஏறுறோமா? ஐயோ பாத்தீங்கன்னா தெரியுது அந்த கேப்ல. நாளைக்கு வந்து நம்ம அந்த வழியா போய் அப்படியே இது வழியா போய் அதை தெரியுது பாத்தீங்களா மலை, இது வழியா செங்குத்தா அங்க மேல போயிட்டு நம்ம அகத்தியரை பார்க்க போறோம். உங்களுக்கு வீடியோல எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, ஆனா இங்க இருந்து பார்க்கும் போதே நாளைக்கு சம்பவம் இருக்கு. அப்படியே செங்குத்தா இருக்குங்க. அந்த பிரமிட்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி பயங்கரமா இருக்கு. நாளைக்கு தான் ரியல் சம்பவம். இதுவே ஆனா கஷ்டமா தான் இருந்தது. ஆனா இதை விட கஷ்டம் பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் சொல்றாங்க. வாங்க பாருங்க பேஸ் கேம்ப் வந்துட்டோம் பாருங்க. 200 மீட்டர்ஸ் கூட இல்ல, அந்த போர்டு வந்துட்டா ஒரு 100 மீட்டர்ஸ்ல பேஸ் கேம்ப் வந்துருது. அப்பா எல்லா கூட்டமும் வந்துருச்சு. நாங்க தான் லாஸ்ட். முத நாள வெற்றிகரமா முடிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. இங்க பாத்தீங்களா இங்க வந்து தகர மாதிரி போட்டிருக்காங்க. இங்க நிறைய நைட்ல வந்து யானை கரடி புலிலாம் கூட வருமா. ஸோ அதனால இந்த பேஸ் கேம்பை சுத்தி பாத்தீங்கன்னா இங்க பள்ளம் இருக்கு ஃபுல்லாவே. இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி எதுவுமே வராது. பட் இந்த வழியா வந்தா வந்துடும் நம்மள மாதிரி. என்ன கைத்தட்டெல்லாம் பலமா இருக்கு. சைன் பண்ணுமா? என்னது வந்துட்டோம்னா போனக்காடு பிக்கெட் ஸ்டேஷன்ல இருந்து இந்த அதிரமலை பேஸ் கேம்புக்கு நம்ம சேஃபா வந்துட்டோம்னு சொல்லிட்டு இங்க நம்ம கிட்ட வெரிஃபிகேஷனுக்கு ஒரு சிக்னேச்சர் வாங்குவாங்க. இங்க வந்து ரீச் ஆனவங்க எல்லாருமே இப்பதான் உசுறு வந்த மாதிரி எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. வெல்கம் பேக். ஒரே ஒரு சஜஷன் கொடுக்குறேன், இனிமே ஈர ஜட்டியோட வராது. ஏன் அறுத்துருச்சா? நீ 2 வாட்டி தண்ணியில விழுந்துட்டல செஞ்சிருச்சு. பேஸ் கேம்புக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு டீயும் பஜ்ஜியும் கொடுப்பாங்க. அந்த பஜ்ஜிக்கு தாங்க அங்க செம்ம டிமாண்ட். ஏன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். அடுத்தவன் பஜ்ஜியை கூட எடுக்கிறோன்ற வெக்கமே இல்லாம நிறைய பேர்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். கைஸ் நம்ம பேஸ் கேம்போட ரூமை பார்ப்போம். இங்க கரண்ட் எல்லாம் கிடையாது, இப்பதான் சோலாரே வச்சிருக்காங்களாம். அது வரைக்கும் பாருங்க சோலார் போன வருஷம் தானே, அதுவும் சோலாரே வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் தான் வச்சிருக்காங்க. 7 மணிக்கு தான் கரண்ட் வருமா. ஃபுல்லா இருட்டா இருக்குல்ல. இதுதான் நம்ம இதுவா? ஓகே ஓகே போட்டுருவா. ஹரியானாதா இது? ஓகே என் இடத்த பிடிச்சிட்டேன். ஸோ பெட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இவ்வளோ தான் திக்னஸாக இருக்கும். இந்த பாருங்க பெட்ஷீட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கணும். ஜென்ஸு திங்க லேடிஸ் தங்கியா? ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் ரூமு, இது வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் ரூமு. அண்ட் ரெஸ்ட் ரூம் அண்ட் பாத்ரூமே ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும் தனித்தனியாவே இருக்கு. நம்ம ரூம் இங்க இருக்கு, அதுக்கு பின்னாடியே இருக்கு. வந்தீங்கன்னா பச்சை தண்ணியில குளிக்கலாம், அவ்வளவுதான். தண்ணி கரெக்டா வருதாயா? வாயா வெளியே வாயா. பாத்ரூம் எப்படி இருக்குன்னு காட்டணுமா இல்லையா எல்லாருக்கும்? ஏய் உள்ள ஜட்டி போட்டிருக்கியா இல்லையா? வெளியே வாடா நீ, வந்துருவியாடா நீ. வாடா வாடா நீ, வாடா நீ, வாடா. இங்க வருங்க நைட்டு கும்மியடி, டெட்டால் எடுத்து கும்மியடி சாப்பிட்டுட்டு அப்படியே படுக்க போறேங்க. ரொம்ப டயர்டா இருக்கு. அப்படியே தெளிச்சு விடுங்க. அவ்வளவுதான். தரையில தெரிக்கிறதுக்கு என் காலில் தெரிக்கலாம். நானும் நிறைய வீர தழும்பு இன்னைக்கு வாங்கியிருக்கேன். நிறைய பிளட் டொனேட் பண்ணிருக்கேன். இங்க ஒரு பிளட் டொனேட், இங்க ஒரு பிளட் டொனேட். உயிரோட இருக்கா? இப்பதான் உளுந்திருக்கு. நல்லா பாருங்க இந்த காஞ்சி இருக்கு. இல்ல 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 நான் நம்ப மாட்டேன். இது அங்க பாத்ரூம்ல இருந்தோம்ல அப்பதான் கடைசி தட்டி விட்டு வந்தேன். நைட்டுக்கு வெறும் கஞ்சி சாதம் மட்டும் தான் கொடுத்தாங்க. எல்லாருக்குமே பயங்கர டயர்டு. ஸோ அதெல்லாம் பார்க்காம எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எனக்கு பிடிக்கல, அதனால நான் நைட்டு சாப்பிடல. ஓகே கைஸ், ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நாளைக்கு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப்.